கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. 2021 2026 வரை திமுக ஆட்சியில் இருந்தது தமிழகத்தில். உங்கள் எல்லாருக்கும் அது தெரியும். அந்த காலகட்டத்தில் தான் மிக மோசமான ஒரு செயல்பாடு தொடர்ந்து அரங்கேறியது. திமுக ஐடி விங், காவல்துறை, இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில் பயங்கரமான ஒரு கொல்யூஷன். அதில் இணையத்தில் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிரானவர்கள் என்று திமுக ஐடி விங் கருதுகிறதோ அவர்களை மார்க் பண்ணிடும். அவங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்லிப் ஆகிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸ்லிப் ஆயிட்டாங்கன்னா உடனடியாக காவல்துறையுடன் கைகோர்த்து அவர்கள் மீது ஏதேனும் ஒரு வழக்கு போட்டு அவர்களை கைது செய்து ஜெயிலுக்கு அனுப்பி சுகம் காண்பது அப்படிங்கிறது தான் திமுக ஐடி விங்கோடைய இலக்காகவே இருந்தது. சரியா, ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுற, அவனை கொண்டு போய் ஜெயிலில் போடுற, அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதுதான் இங்கே விஷயமே. ஒருத்தன் கைது செய்யப்பட்டிருக்கான்னா அவன் குற்றவாளி, உடனே அவன் மேலே சார்ஜ் ஷீட் போடு, அவனை கொண்டு போய் கீழமை நீதிமன்றத்தில் நிறுத்து, அவனுக்கு தண்டனை வாங்கித்தா அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் போஸ்ட் ஃபேக்டோன்னு சொல்லுவோம். ஒரு செயல் நடந்து முடிந்ததுக்கு பிறகு பத்தியா இதுக்காக தான் நான் இவனை கைது பண்ணேன், என்னை போய் கெட்டதாக பேசுறியே, இவ்வளவு தூரம் இன்னைக்கு கூட நீ இப்படி கெட்டதாக பேசுறியே அப்படின்லாம் சொல்லலாம். இவர்கள் கைது செய்த எனக்கு தெரிந்து சுமார் 500 பேர், பெரும்பாலானவர்கள் பாரதிய ஜனதாவின் ஆஃபீஸ் பேரர்ஸ், ஏதோ ஒரு சின்ன போஸ்டாவது இருப்பாங்க. மீதி பேர் பாரதிய ஜனதாவுடைய ஆதரவாளர்கள், அவங்க மெம்பர் கூட கிடையாது. இன்னும் ஒரு சில பேர் அவங்க பாரதிய ஜனதாவில் இருக்க மாட்டாங்க, அவங்க RSS சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், சங்கி என்று அடையாளம் காட்டப்படுவார்கள், அல்லது பொதுவாக திமுகவுக்கு எதிராக எதையாவது பேசியிருப்பார்கள், எழுதியிருப்பார்கள். அவ்வளோதான் விஷயம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு கார்த்திக் கோபிநாத் அப்படிங்கிறவர். எனக்கு அவரை ஓரளவுக்கு நன்கு தெரியும், தனிப்பட்ட முறையில் நண்பர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுதான் நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிக்கிறேன். நான் அவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அவர் மீது ஒரு வழக்கு, அந்த வழக்கை குவாஷ் பண்ணி சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சென்ற வாரம் அவரை எல்லா அந்த எஃப்ஐஆரை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணார். ஸோ என்ன ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத ஜட்ஜுடைய வார்த்தைகள்லையே நம்ம பார்ப்போம். சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ஆக்சுவலாக 2 கோவில் இருக்குது. அதில் ஒன்று தனியார் கோவில், பக்கத்தில் இருக்கிறது HRNC கீழே வரக்கூடிய கோவில். 6/10/2021 சில சிலைகள் உடைத்து சேதமாக்கப்படுகின்றன. இந்த சிலையெல்லாம் மண் சிலைகள், அதனால் உடைக்கிறது ஈஸி, சுடுமண் சிலைகள் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது உடைந்ததுக்கு பிறகு இந்த கோவில் அருள்மிகு பெரியசாமி செல்லியம்மன் வகைரா, செங்கமலயம் திருக்கோவில், சிறுவாச்சூர், அதோட கூட உபகோவில் தான் அருள்மிகு மதுரகாளியம்மன் டெம்பிள். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அப்புறமா ஒருத்தனை கண்டுபிடிச்சு இவர் தான் உடைத்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது மிகப்பெரிய பிரச்சனையாகி என்னாச்சுன்னா, இந்த மாதிரி இந்து கோவில்கள் எல்லாம் உடைபடுகின்றன, அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் சேதப்படுத்தப்படுகின்றன. இது ஹிந்து ஆக்டிவிஸ்ட்க்கு எப்போவுமே இது ஒரு பிரச்சனை. இந்து கோவில்களை ஏதாவது ஆனால் யாரும் அதை கண்டுக்க மாட்டாங்க, இது வேண்டுமென்றே செய்யப்படுகிறது, இது நிறைய எதிரிகள் இருக்காங்க. அது திராவிடர் கழகமாக இருக்கலாம், கிறிஸ்துவ அமைப்புகளாக இருக்கலாம். இதெல்லாம் ஒருத்தர் குற்றம் சொல்லலாம். நமக்கு தெளிவாக என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால் ஒரு தெளிவு வருவதற்கு முன்னாலேயே பல்வேறு ஹேஷ்யங்கள் இணையத்தில் வர ஆரம்பித்தன. அப்போ கார்த்திக் கோபிநாத் ஒரு சில நண்பர்களோட நேரில் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு இவங்க முதல்ல உடையப்பட்டது அப்படின்னு பார்த்தா 6/10/2021. ஸோ ஒரு 4 நாளில் ஒரு 10/10/2021 இவங்க அங்கே போகிறாங்க. அது கார்த்திக் கோபிநாத் போகிறாருன்னு வச்சுப்போம், ஏன்னா வழக்கு முழுமையுமே கார்த்திக் கோபிநாத்தை பற்றி. 10ஆம் தேதி அங்கே போகிறவர் அங்கே போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு, வீடியோ எடுக்கிறாரு. எடுத்துட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, கொஞ்சம் ப்ரொசீஜர் சரியாக தெரியாத காரணத்தினால மிலாப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது, MILAAP, மிலாப் அப்படின்னு. இது ஒரு போர்ட்டல், க்ரௌட் ஃபண்டிங் போர்ட்டல். க்ரௌட் ஃபண்டிங் போர்ட்டல்னால் உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக இந்த மாதிரி வரும். யாராவது ஒருத்தருக்கு இதயத்தில் ஓட்டை ஆப்ரேஷன் செய்ய வேண்டும், 26 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது, உதவி செய்பவர்கள் தயவு செய்து இந்த நம்பருக்கு இந்த பணத்தை அளித்து உதவுங்கள்னு நமக்கு இணையத்தில் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். இதை எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுக்காக உருவான போர்ட்டல் தான் மிலாப் அப்படின்னு. யார் வேண்டுமானாலும் எனக்கு ஒரு தேவை இருக்குங்க, எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் சொந்த கதை சோக கதையை போடலாம், அல்லது வேறு ஒருவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அவர்கள் சார்பாக நான் இதில் ஈடுபடுகிறேன், பணத்தை எனக்கு அனுப்புங்க, நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லலாம்.
அப்படி இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த க்ரௌட் ஃபண்டிங் போர்ட்டல் பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அவர் ரொம்ப ஆர்வத்தோட 10ஆம் தேதி 6ஆம் தேதி சிலை உடைஞ்சிருக்கு, 10ஆம் தேதி இவர் வீடியோ ஃபோட்டோ எடுத்து போட்டு இந்த சிலைகளை மீண்டும் உருவாக்கி நம்ம இந்த 2 கோயில்களில் அழிக்க வேண்டும் அப்படின்ட்டு அவர் ஆரம்பிச்சிடுறாரு. அங்கே தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியாமல் போயிருது. இந்த 2 கோயிலில் ஒன்று பிரைவேட் டெம்பிள், ஒன்று ஹெச்ஆர்என்சி கீழே வருகிறது. என்னன்னா ஹெச்ஆர்என்சி கீழே இருக்கக்கூடிய கோவில்களில் ஹெச்ஆர்என்சியுடைய அனுமதி இல்லாமல் அந்த கோவிலின் சார்பில் நீங்கள் பணம் வசூல் செய்யக்கூடாது என்று ஒரு உபப்பிரிவு சட்டத்தில் இருக்கிறது. ஹெச்ஆர்என்சி சட்டத்திலேயே இருக்கிறது. நீங்கள் உங்கள் தெருவில் ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு அசட்டுத்தனமாக நீங்கள் அந்த கோவிலுக்காக நீங்கள் பணம் வசூல் செய்து எதுவும் செய்து விடாதீர்கள். அது ஹெச்ஆர்என்சி டெம்பிளான்னு பாருங்கள். அவசரப்பட்டு நீங்கள் ஹெச்ஆர்என்சி கோவில் எதற்கும் பணம் கலெக்ட் பண்ணக்கூடாது, சட்டத்தில் இருக்கிறது. இது கார்த்திக் கோபிநாத்துக்கு தெரியல. அவர் மிலா போர்ட்டலில் போட்டுட்டாரு, பணமும் வர ஆரம்பித்து விட்டது. இந்துக்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்க என்னடா நம்மளுடைய அம்மன் சிலையை உடைச்சிட்டாங்களா, அல்லது அங்கே இருக்கக்கூடிய வேறு சில சிலைகளையும் உடைத்து விட்டார்களாங்கிற கோபத்தில் சரமாரியாக கிட்டத்தட்ட 33 லட்சம் ரூபாய் பணம் அங்கே வர ஆரம்பித்து வந்துவிட்டது. கடைசியாக பார்க்கும் பொழுது 33,28,924 ரூபாய் வெறும் 4 நாட்களில் வந்திருக்கு. அன்பிலியபிள் இல்லை. 10ஆம் தேதி இவர் போடுறாரு, 14ஆம் தேதி 33,28,000 ரூபாய் வந்துருச்சு. அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு கோபம் ஏதோ இருந்திருக்கு. 4 நாளில் 33 லட்சம் ரூபாய்க்கு மேலே சேர்ந்துருச்சு. உடனே இவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். கார்த்திக் கோபிநாத்தே ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டார். எங்களுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் தேவை எவ்வளவுனே தெரியாது, அதான் ஃபேக்ட். சிலைகள் உடைந்து விட்டன, திரும்ப வைக்க வேண்டும், பணம் வேண்டும் அப்படின்னு அவர் போடுறாரு. 4 நாளில் 33 லட்சம் ரூபா வருது. ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்பயும் அவருக்கு தெரியல ஹெச்ஆர்என்சி அதில் கலந்துருக்கு விவகாரம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, 15/12 அதுக்கு நடுவில் அவர் என்னென்னா 14/10 நிறுத்திடுறாரு. 4 நாளில் சேர்ந்த பணம் தான் இவ்வளவும். அடுத்த 2 மாதம் ஸ்தபதி, இந்த சிற்பங்களை செய்பவர்கள் ஸ்தபதிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது தேடுறாரு யார் இந்த சிலைகளை செய்ய முடியும்ட்டு. அங்கே ஒரு ஏஜென்சி அவருக்கு கிடைக்குது, அகஸ்தியா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். அந்த அகஸ்தியா, ஓம் அகஸ்தியா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், அவங்க 15ஆம் தேதி ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாங்க, இந்த சிலைகளை எல்லாம் செய்வதற்கு இத்தனை ரூபாய் வேண்டும் அப்படின்ட்டு. அப்போ ஒருவேளை என்னுடைய கெஸ் இது, நான் அதை கார்த்திக் கோபிநாத்தை கேட்கல, அவங்க சொல்லியிருப்பாங்க, சார் நீங்கள் ஹெச்ஆர்என்சியில் பெர்மிஷன் வாங்கிட்டீங்களா சார் அப்படின்னு ஒரு வார்த்தையை, ஏன்னா அந்த கலைக்கூடங்கள் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு கேட்டிருக்காங்க. உடனே இவர் ஓஹோ இந்த மாதிரி ஒரு மேட்டர் இருக்கும்னு தெரிந்து உடனடியாக அவர் 29/12/2021 ஒரு கடிதம் எழுதுகிறார். கடிதம் எழுதி நாங்கள் இந்த கோவிலை எங்களுடைய சொந்த காசில்னா இவரும் அதில் கொஞ்சம் பணம் போட்டிருப்பாரு, மீதி எல்லாம் மிலா பாப்பில் சேர்ந்தது, இந்த பணத்தை வைத்து நாங்கள் இந்த சிலையை எழுப்பி தந்து விடுகிறோம், அனுமதி தாருங்கள்னு பணம் கலெக்ட் பண்ணி முடித்த 2 மாதம் கழிச்சு தான் இவர் லெட்டர் போடுறாரு. 2.5 மாதம் கழிச்சு கடிதம் எழுதுகிறார். உடனே அங்கே இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரும், அந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஹெச்ஆர்என்சி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரும் உடனடியாக அதை வச்சு ஒரு கடிதத்தை தன்னுடைய மேலதிகாரி, இவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இவருடைய மேலதிகாரி கமிஷனர் ஹெச்ஆர்என்சி, அவருக்கு ஒரு கடிதம் எழுதி, இந்த மாதிரிங்க ஒரு பையன் பணம் எங்கள் செலவுலையே நீங்கள் கவர்மெண்ட் ஹெச்ஆர்என்சி ஒன்றும் பண்ண வேண்டாம், நாங்களே பணம் திரட்டி விட்டோம், அதை வச்சு நாங்கள் இந்த சிலையை ரெஸ்டோர் பண்ணி கொடுக்குறோம் என்று அனுமதி கேட்கிறார், கொடுக்கலாமா அப்படின்ட்டு அவர் தன்னுடைய மேலதிகாரிக்கு கடிதம் எழுதுகிறார். அதுவும் இவருக்கு காப்பி இருக்குது. அப் டு திஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்லை. நாள் கடக்கிறது, ஹெச்ஆர்என்சியிலேருந்து பதில் இல்லை. இன்னும் ஒரு 3 மாதம் ஆகுது. 14/3/2022 4-5 பேர்கிட்ட கொட்டேஷன் வாங்கினதில் காந்திமதி சிற்பக்கலைக்கூடம், இது இன்னொரு நிறுவனம், அவங்க 7 சிலைகள் செய்வதற்கு ஒரு கொட்டேஷன் கொடுக்குறாங்க. அப்போ கார்த்திக் கோபிநாத் ஏப்ரல் மாதம் 2022 நேரில் போய் அந்த கோவில் அதிகாரிகளை சந்திக்கிறார். இங்கே பாருங்கள், இவர் சிலை செய்வதற்கு இவ்வளவு ஆகும்னு காந்திமதி சிற்ப கலைக்கூடத்துலேருந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, எனக்கு பணம் சேர்ந்து இங்கே உட்காந்துருக்கு, இதை செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி அங்கே போய் பேசுகிறார். இதான் பிளானு, இப்படி பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. 25 நாள் 10 நாளில்
எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மாறுறாரு. இங்கே தான் விவகாரங்கள் ஆரம்பிக்குது. வேறு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வராரு. 30/4/2022 ₹9,001 ஸ்தபதிக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாரு கார்த்திக் கோபிநாத். 2/5/2022 ₹1,00,000 வித்ட்ரா பண்ணி அதை அந்த ஊரில் ஸ்தபதி இருக்கும் ஊரில் ஒருவரிடம் சேர்ப்பித்து ஸ்தபதியிடம் கொடுக்குமாறு சொல்கிறார். ட்ராக் பண்ணிட்டே வாங்க. 6/5/2022 இதற்கிடையில் தான் வந்து டிஎம்கே ஐடிவிங்கும் போலீஸும் ஹெச்ஆர்என்சியும் ஒன்றா சேர்ந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு கான்ஸ்பிரசி ஹேட்ச் பண்ணுறாங்க. யார் இந்த கார்த்திக் கோபிநாத்? அவருடைய பின்னணி என்ன? என்னெல்லாம் இவர் பண்ணுறாரு? அப்போ அவர் வந்து பாரதிய ஜனதாவில் உறுப்பினராக இல்லை. அதற்கு பிறகு அவர் உறுப்பினராகிறார், அது வேறு விஷயம். இவர் ப்ரோ பிஜேபியாக இருக்கார், ஆன்டி டிஎம்கேயாக இருக்கார், கோவில் ஆர்வத்தோடு பேசுகிறாரு, இந்துத்துவ சார்புடையவராக தெரிகிறார். இவனுக்கு ஒரு சூடு வச்சிட வேண்டியதான் என்று முடிவெடுக்கிறார்கள் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. என்ன பண்ணிடுறாங்க? உடனே லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க கார்த்திக் கோபிநாத்துக்கு. எப்போ? 6/5/2022 ஒரு மனுஷன் பணம் கலெக்ட் பண்ணிடுறாரு தெரியாமல். உடனே அதை அமெண்ட் பண்ணி கடிதம் எழுதிடுறாரு. ஐயா, நான் வந்து பணம் கலெக்ட் பண்ணிட்டேன், இதை வச்சு சிலைகளை கட்டிடுவோம், உருவாக்கிடுவோம் அப்படின்னு. அது அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகி இருக்கு. அவங்க மேலே பர்மிஷன் கேட்குறவங்க டியூன் அப்படியே மாற்றி, யாரை கேட்டு நீ பணம் வாங்கின? என்னோட முன்னனுமதி பெறாமல் நீ எப்படி பணம் வாங்கலாம்? உன் இஷ்டத்துக்கு பணத்தை வாங்கி உன் இஷ்டத்துக்கு செலவு செய்ய யார் உனக்கு அனுமதி தந்தது அப்படின்னு போட்டு கடிதம் எழுதுறாங்க. அவங்க இவருக்கு லீகல் நோட்டீஸ் சர்வ் பண்ணுறாங்க. இவர் பதில் அனுப்புகிறார். உடனே லீகல் நோட்டீஸ்னால் நோ எஸ்கலேட் ஆகிறது வேற அளவில். இல்லைங்க, இதை நான் பணத்தை கலெக்ட் பண்ணது ஒரே ஒரு காரணத்துக்காக தான். சிலைகள் உடைந்து போய்விட்டேன்னா சிலைகளை சரி செய்யணும், இவ்வளோதான் விஷயம். அதனால் எனக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை. நான் பணம் கலெக்ட் பண்ணது வேறு எதுக்கும் இல்லை. பணம் கலெக்ட் பண்ணது அப்படியே பேங்க்கில் இருக்குது, ராதர் அந்த ஆப்பில் இருக்குது, பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் அவங்க ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. 27/5/2022 கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. உடனடியாக காவல்துறை அவரை அரெஸ்ட் செய்கிறது. கான்ஸ்பிரசி ஓவர், முடிச்சாச்சு, வேலையை முடிச்சாச்சு. அரெஸ்ட் பண்ணி அதற்கு பிறகு அவர் பெயிலுக்கு அப்ளை பண்ணுறாரு. பெயில் கிடைக்குது. அதுக்கப்புறம் யாருக்கும் இதை பற்றி கவலை இல்லை. அந்த கோவில் அதை பற்றி கவலைப்படவில்லை, அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கவலைப்படவில்லை, ஹெச்ஆர்என்சி கமிஷனர் கவலைப்படவில்லை, காவல்துறையும் கவலைப்படவில்லை. இப்போ ஸ்ட்ரகிள் செஷன் நம்ம சொல்கிறது ஆரம்பிக்குது. கவலைப்படும் ஒரே நபர் கார்த்திக் கோபிநாத் தான். பெயிலில் வெளில வந்துட்டா என்ன பண்ணுறது? அடுத்து அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. நீ வந்து கோவில் பேரை சொல்லி காசு வாங்கிட்ட அப்படின்னு. இணையத்தில் ஐடி விங் உடனே அப்படியே குதிக்குது. கார்த்திக் கோபிநாத் பணம் திருடியவர், அவர் பணத்தை வைத்துக்கொண்டு மினி கூப்பர் கார் வாங்கினார், கோவில் பெயரால் சொல்லி கொள்ளையடிப்பவர். ஸோ இது என்டையர் திங் வந்து ஒருவனை கெட்ட வார்த்தையால் திட்டுவதற்காக மட்டும் பயன்படுத்தி கொண்டார்கள். அப்புறமா எனக்கு தெரிஞ்சு கேஸ் வரும், போகும். அப்புறமா இவங்க உடனே குவாஷ்க்கு போகிறாங்க. எஃப்ஐஆர் வந்துச்சுன்னா குவாஷ் பண்ணணும், இல்லாட்டி அந்த கேஸ் அப்படியே உங்கள் மேலே உட்காந்துட்டு இருக்கும். அங்கே தொடங்கி அடுத்த 4 வருடங்கள் அவர் கோர்ட்டுக்கு போவார், தள்ளி வைப்பாங்க. இல்லை சார், நாங்கள் பயங்கரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ப்ராசிக்யூஷன் தரப்பில். ஒன்றும் நடக்காது. அங்கே ஜட்ஜ் இருக்கிறவரும் ஆட்டோமேட்டிக்காக சரி அடுத்து ஒரு 2 மாதம் கழித்து மீண்டும், அப்புறம் 1 மாதம் கழித்து மீண்டும். அப்போ எவ்வளோ உளைச்சல் பாருங்கள். சரி, ஒன்று அவன் திருடி இருக்கான், இல்லைன்னா அவன் திருடலை, 2ல் 1 தானே பார்க்க முடியும். இல்லை, இவர் திருடி இருக்கிறார், கீழமை நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்கள், ப்ராசிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கணும். எஃப்ஐஆரெல்லாம் குவாஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். அதுவும் சொல்லலை. இது என்னையா எஃப்ஐஆர்? ஒருத்தன் வந்து தெரியாமல் ஏதோ ப்ரொசீஜர் தெரியாமல் வந்துட்டான், பணம் திருடி இருக்கான்னு கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிக்கலைன்னா எதுக்கு இவ்வளோ? ஏன்னா ஒருத்தன் வந்து பணம் திருடி இருக்கானா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாதா? அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க, அவருடைய வங்கி கணக்குகளை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கீங்க, மிலாப் அக்கௌண்ட்டு வந்து அப்படியே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே என்ன தேவை உங்களுக்கு? 4 வருஷம் ஆயிருக்கு. 4 வருஷம் கேஸ் நடக்குது. ஃபைனலி நீதியரசர் பரத சக்கரவர்த்தி கிட்டக்க இப்போ வருது, பார்க்குறாரு. பார்த்துட்டு இதுதான் அவர் ஃபைனலாக முடிவுக்கு வர்றாரு. என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, டிஸ்ஹானஸ்ட் இன்டென்ஷன் இருக்கா இல்லையா, பணம் திருடினாரா, பணம் திருட முற்பட்டாரா, 2 வெவ்வேறு. ஃபஸ்ட்டு இதில் பணம் ஆக்சுவலாக திருடி இருக்கிறதுக்கு எவிடன்ஸ் வேணும். 2வது, இல்லைங்க அவர் இன்னும் திருடலைங்க, நான் விட்டுருந்தா, நாங்கள் மட்டும் பிடிக்காமல் இருந்திருந்தால் அவர் பணத்தை அபேஸ் பண்ணியிருப்பாருங்க
அதுக்கு ஏதாவது இன்டென்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணியிருக்கானான்னு பார்க்கணும். அதெல்லாம் பார்க்காம நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அப்படிங்கும்பொழுது கடைசியாக ஜட்ஜ் இந்த முடிவுக்கு வராரு. இன் வியூ தேர் ஆஃப் ஐ ஃபைண்ட் நோ கிரிமினல் இன்டென்ஷன் ஆஃப் மிஸ்அப்ரோப்ரியேட்டிங் த அமௌண்ட் பை த பெட்டிஷனர். ஃபைனல் முடிவுக்கு அவர் என்னைக்கு வராருன்னா, இந்த தீர்ப்பு வந்தது 5 ஆகஸ்ட். 5 ஆகஸ்ட் அன்னைக்கு அவர் கொடுக்குற தீர்ப்பில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த விதத்திலும் பணம் கையாடப்படவில்லை, களவாடப்படவில்லை. அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங். தவறான முறையில் பணத்தை அவர் எடுத்துக்கொண்டார் என்பதற்கு எந்த விதத்திலும் ஒரு சான்றும் இல்லை. அதனால் அவர் ஏதோ ஒரு விதத்தில் குற்றம் இழைத்திருக்கிறார் என்று சொல்ல முடியாது. அதை தாண்டி அவர் இன்னும் சொல்கிறார் பாருங்க, ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இவரிடம் தவறான எண்ணம் இருந்தது என்பதற்கு எந்த சான்றும் இல்லை. From the inception and up to the end, there is no any dishonest intention. இன்டென்ஷனே இல்லைங்கிறாரு. அவருக்கு இன்னும் இருந்தது, ஆனால் அவர் களவாடுறதுக்குள்ள நாங்கள் கையும் களவுமாக பிடிச்சிட்டோங்கிறதுக்கெல்லாம் பேச்சே இல்லை. அவரே தான் உங்கள்கிட்ட சொன்னார், என்ன காரணத்துக்காக பண்ணணும்னு சொன்னார். ஸோ 2, 1 பணம் களவாடப்படலை, அப்படிப்பட்ட இன்டென்ஷனே இல்லை. இது நான் சொல்லலைங்க, ஜட்ஜு சொல்கிறார். எனவே பெட்டிஷனருக்கு எதிராக எந்த குற்றமும் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. அதுவும் இல்லாமல் 2 பேருமே உறுதி செய்கிறாங்க. அதாவது கோவில் தரப்புல இருந்தும் சரி, அந்த பெட்டிஷனர் தரப்புல இருந்து கார்த்திக் கோபிநாத் தரப்புல இருந்தும் சரி, முழு பணத்தையும் அவர் கோவிலுக்கு கொடுத்து விட்டார் அப்படிங்கிறதையும் 2 பேரும் அக்னாலேஜ் பண்ணிக்கிறாங்க. எனவே இந்த கேஸை குவாஷ் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக தி எஃப்ஐஆர் அகெயின்ஸ்ட் த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் ஷால் ஸ்டாண்ட் குவாஷ்ட், இந்த கேஸை குவாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பணம் இன்னைக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து அருள்மிகு மதுரகாளியம்மன் திருக்கோவில் சிறுவாச்சூருக்கு கொடுத்து விட வேண்டும். அது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த கேஸ் நடக்கிற இந்த 4 வருடமும், அந்த 3 வருடம் பணம் எவென்ச்சுவலி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போகும்பொழுது ஒரு சில மாதங்கள் ஆகிவிட்டது. அந்த பணத்தை கொடுத்து விட்டு இந்த கேஸ் முடிந்து விட்டதுன்னு ஒரு இளைஞர், ஒரே ஒரு ப்ரொசீஜர் அவருக்கு தெரியல. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவர்கிட்ட டிஸானஸ்ட் இன்டென்ஷன் இல்லை. நான் சொல்லலை, கோர்ட் சொல்லுது, ஜட்ஜ் சொல்கிறாரு, ஹைகோர்ட் ஜட்ஜ் சொல்கிறார். டிஸானஸ்ட் இன்டென்ஷன் இல்லை, பணம் களவாடப்படலை. ஆனால் அந்த மனிதன் சென்றைய ஆட்சியில், திமுகவின் ஆட்சியில் எத்தனை துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இழிசொல், திருடன் என்ற அவப்பெயர், ஆல் ஃபார் ஒரு கோவிலில் போகிறாரு, சிலை உடஞ்சிருக்கு, பார்க்குறாரு, இதை நாம் மக்களே சேர்ந்து இதை பண்ணிடலாமேன்னு தவறாக, அதாவது ஹெச்ஆர்என்சிங்கிற உள்ளுக்குள்ள சில பலவேறு சட்டங்கள் இருக்குது, அவங்களால இன்டென்ஷனை கண்டுபிடிக்க முடியாதா? திருடனா, ஏமாத்துக்காரனான்னு பாயிண்ட் அதுவே கிடையாது. தே ஆர் நாட் கன்சர்ன்ட். கார்த்திக் கோபிநாத்துக்கு இந்த ரிலீஃப் இப்பொழுது தாமதமாக கிடைத்தாலும் இப்பொழுதாவது கிடைத்திருக்கிறதே என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.